முன்னாள் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிர்மலா தேவியின் தண்டனை விவரங்கள் தற்போது அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, தற்போது நிர்மலா தேவியின் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில அவர்கள் தரப்பில் ஏதேனும் வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கிறதா? விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயன்றதால் அவர் கடந்த 2018ஆம் ஆண்டு நிர்மலா தேவி மற்றும் பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய மூவரும் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் ஜாமீன் வெளிவந்த நிர்மலா தேவி, கருப்பசாமி, முருகன் ஆகிய மூவருக்கு வழக்கானது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று முருகன், கருப்பசாமி, நிர்மலா தேவி ஆகிய 3 பேரும் ஆஜரான நிலையில் நேற்று முருகன் மற்றும் கருப்பசாமி தகுந்த ஆதாரங்கள், சாட்சிகள் இல்லை என்று கூறி அவர்கள் இருவரும் விடுதலை செய்யப்பட்டார். பின்னர் நேற்று 2:30 மணிக்கு மேல் நிர்மலா தேவி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு தண்டனை விவரங்கள் குறித்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரசு மற்றும் நிர்மலா தேவியின் வழக்கறிஞர்கள் கடுமையான வாக்குவாதத்திற்கு பின்னர் இன்று 2:30 மணிக்கு நிர்மலா தேவிக்கு குற்றங்கள் குறித்த தண்டனைகள் அறிவிக்கப்படும் என அவர் இன்று ஆஜர்படுத்த நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று நிர்மலா தேவி மகளிர் நீதிமன்றத்தில் படுத்தியுள்ளனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 2:30 மணிக்கு அவருக்கு தண்டனை குறித்த விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிர்மலா தேவி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.